பிளாக்மெயில், மிராய் இந்த 2 படங்களும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். பிளாக்மெயில், ஸ்ரீகாந்தோட குழந்தை மிஸ் ஆகுது. காணாமல் போன அந்த குழந்தைய யார் கடத்தினாங்க, அந்த குழந்தை திரும்ப கிடச்சிதா, இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஒரு ஓகேஷான மூவியாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே மூவியை முடிகிற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் திரும்பவும் செகண்ட் ஹாஃப் குழந்தைய காணும்னு ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஒரு சின்ன லைனை வச்சுட்டு ஒரே இடத்துல சுற்றிட்டு இருந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் பார்த்தோம்னா 2 hours தான். ஸோ அந்த போரிங் ஃபேக்டர் இந்த படத்தில் பெருசாக இருக்காது. ஒரு என்கேஜிங்கான த்ரில்லர் மாதிரி தான் இதை கொடுத்துருக்காங்க. பட் ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவங்க எடுத்திருந்தா கண்டிப்பாக இந்த படம் இன்னுமே பெட்டராக வந்திருக்கும். அதே மாதிரி சில லாஜிக் லூப்போல்ஸும் இந்த படத்தில் இருக்குது. அடல்ட் கண்டென்ட் பெருசாக இந்த படத்தில் எதுவும் கிடையாது. டைம் பாஸ்க்கு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த பிளாக்மெயில். சில ட்விஸ்ட்லாம் வேறு இதில் இருக்குது. ஸோ த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிராய் 9 சக்தி வாய்ந்த புக்கு வேறு வேறு இடத்துல இருக்கும். இதை வில்லன் ஒன்று அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவான். கடைசியாக அந்த 9வது புக்கை வில்லன் அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறப்ப ஹீரோ உள்ள வருவார். இதுக்கடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் தான் மிராய். எனக்கு இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சாக இருந்தது. விஷுவல்ஸ், சிஜி ஒர்க் ரெண்டுமே இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். மேக்கிங்லேயுமே இந்த டீம் கலக்கிட்டாங்க. ஸ்டோரியாக நல்லா இருந்தது. பட் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னமும் சில விஷயங்கள் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அங்கங்கே சில மாஸ் மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. வில்லன் கேரக்டர் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. மஞ்சு மனோஜ்க்கு பதில் வேற யாராச்சும் போட்டிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். இன்ட்ரோல் கிளைமேக்ஸ் ரெண்டுமே மிராயோட ஹைலைட்டாக சொல்லலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக எதுவும் இந்த படத்தில் கிடையாது. ஃபேமிலியோட போய் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த மிராய். தமிழ் டப்பிங்கோட ரன் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.